இன்னைக்கும் காலையில 10 மணிக்கு வெளியில வேலைக்கு போயிட்டு மாலை 6 மணிக்குள்ள சிறப்பு முகாம்களுக்கு திரும்பல அப்படின்னா கியூ பிரான்ச் அடுத்த நிமிஷம் அங்க போய் நிற்பாங்க. இதையெல்லாம் நான் கூட அண்ணன் திருமாகிட்ட வழியோட சொன்னேன். 11 முறை இந்த மக்கள் படுகின்ற துன்பம் துயரங்களை குறித்து நான் இந்த நாட்டுடைய முதலமைச்சரை சந்தித்து கடந்த சில மாதங்களில் பேசியிருக்கிறேன். சமீபத்தில் ஒரு 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் செய்த குற்றம் பாஸ்போர்ட் இல்லாம வந்தது, படகுல வந்தது. இந்த கதையின் கரு அப்ப ஒத்து போகுது. அவர் இந்த கதை இயக்குனர் என்கிட்ட அந்த கதையும் சொல்லலை, என்ன இது மாதிரி ஈழம் சார்ந்த ஒரு படம் அப்படின்னாரு. நேற்றுக்கு தான் நான் ரொம்ப கோபமா உணர்ச்சி வயப்பட்டு அந்த மேடையில பேசினேன். முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைத்தேன். தனித்தமிழ் ஈழம்தான் ஒற்றை தீர்வு என்கிற ஒரு சட்டமன்ற தீர்மானமும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற ஈழ உறவுகள்கிட்ட, தமிழ்நாட்டில் இலங்கையில யாழ்மண்ணில் வாழ்கின்ற அந்த உறவுகள்கிட்டையும் நீங்க ஒரு பொது வாக்கெடுப்பை ஐக்கிய நாடு சபையின் ஊடாக நடத்தி அந்த மக்களுக்கான ஒரு சுதந்திர தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தருவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லிக்கு உரிய நெருக்கடியை தர வேண்டும். அண்ணன் திருமா அதற்கு வழிகாட்ட வேண்டும், தலைமையேற்க வேண்டும். இதை கருத்தைத்தான் நேற்றைய கூட்டத்தில் நான் பேசினேன். அது இன்னைக்கு அப்படியே வந்து பொருந்தது. இந்த கதையும் அதான்.